ஹலோ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். அதாவது என்ஜினியரிங் டிராயிங்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் டுடே வி ஆர் சீயிங். த டிஸ்ட்ரிபியூஷன் பவர் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல உற்பத்தி பண்ணக்கூடிய, அதாவது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது நமக்கு கன்சியூமருக்கு போய் சேரணும். அப்போ அந்த கன்சியூமருக்கு போறது தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்றோம். அதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பவரை, அந்த பவரை நம்ம ஒரு கன்சியூமருக்கு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுல ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒன்னு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. நாம இன்னைக்கு டுடே வி ஆர் சீயிங் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பவர்ல என்னென்ன இருக்கும், அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம டிராயிங்ல என்ன கேட்பாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எக்ஸாம் வியூல நமக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது என்ஜினியரிங் டிராயிங்ல, இது தியரி கிடையாது. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு என்ஜினியரிங் டிராயிங்ல என்னென்ன கேட்பாங்க, அதை நம்ம எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்களேன், இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப லைன் இன்சுலேட்டர். இதுல சரி சரி லைன் இன்சுலேட்டர்ஸ். நம்ம உங்களுக்கே தெரியும், லைன் இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் இன்சுலேட்டர் இஸ் an overhead line is to hold the live conductor to prevent leakage of current from the conductor to pole. லைன் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஹெட் லைன்ல, இந்த ஓவர்ஹெட் லைன்ல லைவ் கண்டக்டரை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு அந்த லைவ் கண்டக்டர்ஸை அந்த போல்ல ஓவர்ஹெட் லைன் உடைய போல்ல லைவ் கண்டக்டரை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு இன்சுலேட்டர். அந்த இன்சுலேட்டருக்கு பேரு லைன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். இது வேற என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு prevent the leakage of current from the conductor to pole. அதாவது போலுக்கும் அந்த கண்டக்டர் அந்த போல் மேல ஒரு இன்சுலேட்டர் மேலதான், போல்ல இன்சுலேட்டர் மேலதான் வச்சிருப்போம். அப்படின்னா இந்த கண்டக்டர்ல இருந்து போலுக்கு கரண்ட் லீக் ஆகாம பிரிவென்ட் பண்றதுக்கு, அதாவது பாதுகாக்கிறதுக்கு நமக்கு இந்த லைன் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. ஓகேவா? The line insulator is used to prevent the leakage of current from the conductor to the pole. Okay, now you understand. Line insulator are made of porcelain clay and are truly glazed to avoid the absorption of moisture from the atmosphere. அதாவது லைன் இன்சுலேட்டர் எதனால செஞ்சிருக்கோம், விச் மெட்டீரியல் இஸ் மேட் இந்த லைன் இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் இன்சுலேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் போர்சிலின் கிளே. போர்சிலின் கிளே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்சிலின் அப்படிங்கிறது பீங்கான் மண்ணால், களிமண்ணால் ஆக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் போர்சிலின் கிளே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இஸ் த்ரூலி கிளேஸ்டு, அதாவது இட் இஸ் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் கிளேஸ்டு மீன்ஸ் பளபளப்பாக இருக்கும். இது ஏன், ஒய் இட் இஸ் கிளேஸ்டு டு தி சர்ஃபேஸ்? நோ, அவாய்ட் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ச்சர். அதாவது அதாவது அந்த அட்மாஸ்பியர், சுற்றுப்புற சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சரை நமக்கு அப்சர்வ் பண்ணாம அந்த இன்சுலேட்டர் இருக்கணும் அப்படிங்கறனாலதான் இது கிளேஸ்டா இருக்கு, அதாவது பளபளப்பான தன்மை கொண்டதாக
வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லைன் இன்சுலேட்டர். என்னென்ன டைப் ஆஃப் லைன் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின் டைப் இன்சுலேட்டர், பின் டைப் இன்சுலேட்டர் அப்படின்னு ஒரு டைப். நெக்ஸ்ட் ஒன் சேகிள் இன்சுலேட்டர், சேகிள் டைப் இன்சுலேட்டர், சேகிள் அப்படின்னு ஒரு இன்சுலேட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. போஸ்ட் இன்சுலேட்டர்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டே இன்சுலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்க் இன்சுலேட்டர். இப்போ திஸ் டைப் ஆஃப் இன்சுலேட்டர் ஆர் யூசிங் இன் தி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஓகே, இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பின் டைப் இன்சுலேட்டர், சேகிள் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர், போஸ்ட் இன்சுலேட்டர், ஸ்டே இன்சுலேட்டர், டிஸ்க் இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் pin insulator. Pin insulator are used for holding the line conductor on straight running of pole. In the pin insulator, which plays used in the pin insulator, the pin insulator are used to holding the line conductor. Line conductor, the pin insulator used for line insulator, holding the line insulator on straight running poles. ஸ்ட்ரைட் ரன்னிங் போல்ஸ்ல இந்த பின் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பின் இன்சுலேட்டர் ஆர் 3 டைப்ஸ். இந்த பின் இன்சுலேட்டர்ஸ் ஆர் 3 டைப்ஸ். சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் ஷேட். இந்த பின் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது 3 வகையாக 3 டைப்ஸா நமக்கு வந்து கிளாசிஃபை பண்ணப்படுது. அதுல சிங்கிள் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் ஷேட், செகண்ட் ஒன் இஸ் டபுள் ஷேட், தேர்ட் ஒன் இஸ் ட்ரிபிள் ஷேட். இப்போ சிங்கிள் ஷேட் அப்படிங்கிறது இது வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ அண்ட் மீடியம் வோல்டேஜ் லைன். லோ அண்ட் மீடியம் வோல்டேஜ். இந்த சிங்கிள் ஷேட் பின் இன்சுலேட்டர் இஸ் யூஸ்டு டு லோ அண்ட் மீடியம் வோல்டேஜ் லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் low and medium voltage. You already know low and medium voltage means 230 volt to 11,000 voltage. 11,000 voltage. The single shade insulator is used into between 230 volt to 11,000 voltage. Double shade and triple shade pin insulators are used in over the 3,000 voltage. Over the 3,000 voltage. இப்போ இது எங்க பயன்படுத்துறாங்க? இந்த டபுள் ஷேட் பின் இன்சுலேட்டரா இருந்தாலும் சரி அல்லது ட்ரிபிள் ஷேட் பின் இன்சுலேட்டரா இருந்தாலும் சரி, இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,000 வோல்டேஜ்க்கு மேல 3,000 வோல்டேஜ்க்கு மேல எங்க இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வந்து இதை பயன்படுத்துறாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இதை பாத்துங்க. இதுல பாத்துங்க டைப் ஆஃப் இன்சுலேட்டர் யூஸ்ட் இன் ஓவர் ஹெட் லைன் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்ல ஓவர் ஹெட் லைன்ல ஹாஃப் செக்ஷனல் வியூவை நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஹாஃப் செக்ஷனல் வியூல காட்டியிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன் பீஸ் கீழே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல சரி ஒன் பீஸ் பின் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர். இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 25 கிலோ வோல்ட், அதாவது 25,000 வோல்ட், 25 கிலோ வோல்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பின் இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர், இந்த பின் இன்சுலேட்டர் யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப்டர் யூ கேன் யுவர் டிரா யுவர் செல்ஃப். This is first you take a screenshot in your mobile because this is a engineering drawing. இது வந்து engineering drawing. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தியரி கிடையாது, engineering drawing. So இந்த படத்தை this picture you will be draw yourself because this figure frequently asked in our exam 4th sem or second year boys. It is very used for you. So your screenshot, you take a screenshot in your mobile. Okay,
இப்போ இந்த பின் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு வோல்டேஜ்ல பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோ வாட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய 25 கிலோ வாட்ஸ் ஆர் 25,000 வோல்ட் 25,000 வோல்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பின் இன்சுலேட்டர். திஸ் இன்சுலேட்டர் யூ ஷுட் டிரா யுவர் எக்ஸாம் வித் ஸ்பெசிஃபிகேஷன். With the specification you will get full mark. Without the specification you cannot get full mark. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஸ்பெசிபிகேஷனோட நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய உயரம் எவ்வளவு 125 mm ஹைட் அண்ட் இதனுடைய டாப் ஆஃப் த இன்சுலேட்டர் 95 mm அண்ட் வித் ஆஃப் த இன்சுலேட்டர் 178 mm. இது எல்லாத்தையுமே தி ஸ்பெசிஃபிகேஷன் ஷுட் பி என்டர்ட் இன் யுவர் drawing in exam point of view. Exam without specification you cannot get full mark. So this is carefully watch, right? இது வந்து பின் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பின் இன்சுலேட்டர். This insulator is 11,000 volt. One piece pin insulator for 11,000 volt. This insulator frequently asked in our exam, 4th sem or second year boys. Very important that one. So you take a screenshot in your mobile and practice yourself. And இது half sectional view. இது வந்து half sectional view in pin insulator. In the insulator, this insulator used in 11,000 volt 11,000 volt supply. 11,000 volt supplyல இந்த பின் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பின் இன்சுலேட்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்சுலேட்டர் அப்படிங்கிறது 33 கிலோ வோல்ட். அதாவது 33 கிலோ வோல்ட் மீன்ஸ் இது வந்து எவ்வளவுனா 33,000 வோல்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்சுலேட்டர். இது வந்து நமக்கு வந்து 2 பார்ட். அதாவது 2 பார்ட் அப்படிங்கிறதுனா டபுள் ஷேட். நமக்கு வந்து என்னது டபுள் ஷேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல பார்த்தோம் சிங்கிள் ஷேட், டபுள் ஷேட், ட்ரிபிள் ஷேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுல this is a double shared pin insulator. Double shared pin insulator அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டபுள் ஷேட் பின் இன்சுலேட்டரை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸ்கிரீன்ஷாட் உங்களுடைய மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. யூ டேக் a screenshot in your mobile. It is used for this is used for your exam and you draw yourself. And இதுல வந்து specifications are given with you present in your exam with specification. நீ வந்து உங்களோட எக்ஸாம்ல இது வந்து ஸ்பெசிபிகேஷனோட இதனோட உயரம் 290 mm இருக்கு. அது இந்த அகலம் வந்து டாப் ஆஃப் த பின் இன்சுலேட்டர்ல 122 mm டயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு டபுள் ஷேட் அப்படிங்கிறது இருக்கு. இது ஏன் டபுள் ஷேடு இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இதுல இந்த ரெயின் வாட்டர் இதுல விழுந்துச்சு அப்படின்னா அது டிராப் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இந்த ஷேடில் விழும், அடுத்து வந்து கீழே வழங்கிடும். அதுக்காக இந்த டபுள் ஷேடு இன்சுலேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த டபுள் ஷேடு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இது எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 33,000 வோல்ட்ல பயன்படுத்துறது அப்படிங்கறதுனால டபுள் ஷேடு. அதாவது இதோட இன்சுலேஷன் வேல்யூ அப்படிங்கிறது டபுள் ஷேடு அதிகரிக்கிறாங்க. இன்சுலேஷன் வேல்யூ அதிகரிக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா பின் நம்ம வந்து அந்த போலோட அந்த கிராஸ் ஆம்ல நம்ம ஃபிட் பண்றதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த த்ரெட்டுக்குள்ள அந்த பின்னை வந்து சொருகிட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டைப் அந்த ஹோல் டைப் ஆஃப் பின் இன்சுலேட்டர் ஃபிக்ஸ்டு இன் தி கிராஸ் ஆம் அதாவது ஹோல்ல இருக்கக்கூடிய கிராஸ் ஆம்ல ஃபிட் பண்றோம். ரைட்டுங்களா? ரைட், இதை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வேற என்ன இன்சுலேட்டர்ஸ் இருக்கு? நம்ம இன்சுலேட்டர்ல பார்க்கும்போது பின் இன்சுலேட்டர்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் வரிசையா நம்ம டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம். அதுல வரக்கூடிய நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு டைப் ஆஃப் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படின்னு பேரு.
சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர். இந்த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரை நான் என்ன பண்ணிருக்கேன், சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது இதுதான். இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து ஹேங்கிங் டு த கிராஸாம், ஹேங்கிங் டு த கிராஸாம். இந்த இன்சுலேட்டர் அப்படிங்கிறது கிராஸாம்ல தொங்க விடப்பட்டிருக்கும், தொங்க விடப்பட்டிருக்கும். நீங்க வந்து இந்த ரோட் சைடுல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய டவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய அந்த டவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சுலேட்டரை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க சிங்கிளா பார்த்திருக்க மாட்டீங்க. அது எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேங்கிங் ஆயிருக்கும். இந்த மாதிரி 1 2 3 அப்படின்ட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், இந்த சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒண்ணுக்கு கீழே ஒன்னா 1 by 1 அப்படிங்கிறத ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இன்சுலேட்டருடைய இது வந்து செக்ஷனல் வியூ. திஸ் இஸ் a sectional view of suspension insulator. இந்த இன்சுலேட்டரும் நமக்கு வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறாங்க. எக்ஸாம்ல frequently asked this suspension type of insulator. So you can take a screenshot in your mobile. ஓகேவா? ரைட். இப்போ இந்த இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். சரி, இந்த இது எங்க பயன்படுத்துறாங்க, இந்த சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, above the 33 kilovolt, above the 33 kilovolt லைன், இது வந்து 33 கிலோவோல்ட் அதிகமா உள்ள லைன்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ரைட். அதுக்கப்புறம் இந்த போர்சிலின் ஸ்டிக், இந்த போர்சிலின், அதாவது இந்த போர்சிலின் டிஸ்க் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி முதல்ல காட்டின மாதிரி இந்த மாதிரி பல எண்ணிக்கையில நம்பர் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆர் கனெக்டட் திஸ் டைப். இது வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒண்ணுக்கு கீழே ஒண்ணா அப்படியே நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, இல்ல பாருங்களேன், இது வந்து லைவ் கண்டக்டர். திஸ் இஸ் லைவ் கண்டக்டர். இது வந்து பாட்டம் ஆஃப் த டிஸ்க். இந்த லைவ் கண்டக்டர் இஸ் கனெக்டட் பாட்டம் ஆஃப் த டிஸ்க். இந்த லைவ் கண்டக்டர் டாப் இஸ் கனெக்டட் வித் ஃபிக்ஸ்டு வித் தி கிராஸ் ஆர்ம் and the port. Right. Top of the disc. In the top of the disc is connected. Top of the disc is fitted with the cross arm. In the line conductor or the live conductor is fitted with the bottom of the disc. Bottom of the suspension disc. Right. This disc in the disc number. The number of the disc is ஃபிக்ஸ். அதாவது இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டிஸ்க் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரைட், வெயிட் ஸ்வேதா, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுடைய சந்தேகத்துக்கு நான் வந்து பதில் சொல்றேன். இது வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு வோல்டேஜ், இந்த நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ஓவர் ஹெட் லைன், நம்ம அந்த ரோட்லலாம் ரோடு சைடு இந்த பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய டவர்ஸ், அந்த பிக் டவர்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த டவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அடுக்குகள் வந்து அடுக்கி இந்த லைவ் கண்டக்டரை இது சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, ஃபிட் பண்ணிருப்பாங்க பாட்டம் ஆஃப் த டிஸ்க்ல. ரைட்டா? இது இந்த நம்பர் ஆஃப் கண்டக்டர் எதை பொறுத்து வேறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன் கண்டக்டர்ல ஹவு மச் வோல்டேஜ் இஸ் போகுது, எவ்வளவு வோல்டேஜ் வந்து இந்த லைவ் கண்டக்டர்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து நமக்கு மாறுபடுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 11,000 வோல்டேஜ் மட்டும் போகுது. 11,000 வோல்டேஜ் அப்படின்னா ஒன் டிஸ்க் ஒன்லி கனெக்டட், ஒன் டிஸ்க் ஒன்லி எனஃப். பட் 66 கிலோவோல்ட், 66 கிலோவோல்ட் அப்படின்னா 66,000 வோல்ட். If in live conductor we want 6 disk, we want to 6 disk we want. So it is decided to number of அதாவது எவ்வளவு வோல்டேஜ் பொறுத்து அப்படிங்கறத இந்த டிஸ்கோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு மாறுபடுகிறது. அப்போ இந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டருடைய கிராஸ் செக்ஷனல் ஹாஃப் செக்ஷனல் வியூ
உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் செக்ஷனல் வியூ ஆஃப் த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகிள் இன்சுலேட்டர். சாகிள் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது இது சாகிள் இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சாகிள் இன்சுலேட்டர் அப்படிங்கிறதோடைய கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து நான் இங்க காட்டியிருக்கேன் உங்களுக்கு. திஸ் இஸ் a கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் சாகிள் இன்சுலேட்டர். இது வந்து இந்த சாகிள் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது யூஸ்ட் இன் கிராஸ் கார்னர் போல்ஸ். இந்த சாகிள் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது where we are used in where we are used this is used in corner poles. இது வந்து கார்னர் போல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. எதுக்கு கார்னர் போல்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்ளையை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சப்ளை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு போல் இருக்கும், அந்த போல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு டைவர்ஷன், அதாவது ஒரு போயிட்டு இப்படி திரும்பக்கூடிய இடத்துல நமக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் டைப் சாகிள் டைப் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. ரைட். இந்த சாகிள் டைப் இன்சுலேட்டருடைய இந்த செக்ஷனல் வியூ, இந்த செக்ஷனல் வியூக்கு எனக்கு இது கிடைக்கல, அளவுகள், இந்த டைமென்ஷன் கிடைக்கல. ஸோ யூ ட்ரா த இஃப் யூ கெட் டைமென்ஷன் யூ வில் ட்ரா. ரைட். இப்போ இந்த சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிந்து செல்லும் மூலைகள், அதாவது ஒரு போல்ல எந்த இடத்துல இருந்து பிரிச்சு ஒரு இடத்துல நகர்ந்து போகக்கூடிய இடங்கள்ல நமக்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் யூஸ்ட் இன் மீடியம் வோல்டேஜ். இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்ட், அதாவது மீடியம் வோல்டேஜ். மீடியம் வோல்டேஜ் மீன்ஸ் எவ்வளவு? நமக்கு 440 வோல்டேஜ் நினைக்கிறேன். 440 டு 11,000 வோல்டேஜ், 440 வோல்டேஜ் டு 11,000 வோல்டேஜ் அப்படிங்கிறத மீடியம் வோல்டேஜ் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி, அதாவது மீடியம் வோல்டேஜ், இட் இஸ் யூஸ்ட் இன் மீடியம் வோல்டேஜ் லைன்ஸ். இது வந்து எந்த பொசிஷன்ல பயன்படுத்துறாங்க? விச் பொசிஷன் இஸ் யூஸ்டு? This is either horizontal position or vertical position. இது வந்து ஹரிசாண்டல் பொசிஷன்லயோ அல்லது வெர்டிகல் பொசிஷன்லயோ நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட். நெக்ஸ்ட் இந்த ஹை டென்ஷன் பின் இன்சுலேட்டர். This type of insulator used in high tension, high voltage. இது வந்து ஹை வோல்டேஜ்ல நமக்கு இது எங்க பயன்படுத்தப்படுது? அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் வோல்டேஜ்ல நமக்கு இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ரைட். இந்த ஹை டென்ஷன் வோல்டேஜ்ல இது வந்து ட்ரிபிள் ஷேட். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது சிங்கிள் ஷேடுன்னு ஒண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் டபுள் ஷேடுன்னு ஒண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஷேட். இது வந்து ட்ரிபிள் ஷேட். ரைட். ட்ரிபிள் ஷேட் அப்படிங்கிற ஒரு பின் இன்சுலேட்டர் அப்படின்னு பேரு. இதுல பாருங்க 1 2 3. ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒன் ஷேட், this is one shade and another one. 3 shades are used in this insulator. This type insulator high tension used in high tension voltage, used in the pin insulator. Right. Please all are asked question after the session. I will connect you. Please wait. Right. Next one நம்ம பார்க்கிறது அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு, அதாவது ஒரு லோடு இருக்கு, அந்த லோடு பகுதிக்கு, அதாவது லோடுக்கு நம்ம லோடு மீன்ஸ் அவர் ஹவுஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் அண்ட் ஷாப்ஸ் அண்ட் ஆபீசஸ். திஸ் இஸ் a லோட் பாயிண்ட். இந்த லோட் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து சப்ளையை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நம்ம பயன்படக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது லோடு பகுதிகளுக்கு, லோடுனா நம்ம வீடு, ஃபேக்டரிஸ் அண்டு ஒர்க் ஷாப்ஸ் அண்டு ஆபீசஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம சப்ளையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் என்னன்னு சொல்றோம், ஒரு சிஸ்டத்துக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்
அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது 33 கேவியில இருந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 415 வோல்டேஜ் அல்லது 230 வோல்டேஜ் ஆக நமக்கு குறைச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 33 கேவியில இருந்து அதாவது 33,000 வோல்டேஜ் டு ரெடியூஸ்டு டு 415 வோல்ட் அண்ட் 230 வோல்ட் and distribute the supply to consumers. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா 33,000 வோல்டேஜ்ல இருந்து என்ன பண்றாங்க 33,000 வோல்டேஜ்ல இருந்து டவுன்லோட் இது ஸ்டெப் டவுன் பண்ணி அதை என்ன பண்றோம் 415 வோல்ட் ஆகவோ அல்லது 230 வோல்ட் ஆகவோ ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு கன்சியூமருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். ரைட். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் நமக்கு அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதாவது செகண்ட் இயர்லயோ அல்லது செகண்ட் இயர்ல இருக்கிறவங்களுக்கோ அல்லது இந்த ஃபோர்த் செம்ல இருக்கிறவங்களுக்கோ நமக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கறத நமக்கு என்ன பண்றாங்க அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற திஸ் ஃபிகர் இஸ் நமக்கு வந்து எதுனா ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இவை பொதுவாக லோ வோல்டேஜ் இது எங்க பயன்படுத்துறோம் இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் அல்லது லோட் சென்டர்ல நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுல இது வந்து நமக்கு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், இது வந்து ஃபீடர், இது வந்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு வந்து சப்ளையை கொண்டு வரக்கூடிய ஃபீடர் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்கியூட் பிரேக்கர், இந்த இடையில ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது டிஸ்ட்ரிபியூட்டர், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தான் என்ன பண்ணிக்கிறது சர்வீஸ் மெயின்ஸுக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது. இந்த சிஸ்டத்துக்கு பேரு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு பேரு. இந்த படமும் அடிக்கடி நமக்கு வந்து frequently asked in our examinations. So you take a screenshot in your mobile. அதுக்கப்புறம் இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ரிங் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து ரிங் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேரு. இந்த ரிங் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நமக்கு ரிங் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு பேரு இருக்கு. இந்த ரிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் எ ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஃபீடர் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங் ஃபீடர் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இதுல இந்த ரிங் ஃபீடர் அப்படிங்கிறது இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். சரிங்களா? இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை இந்த மாதிரி ஒரு ரிங் டைப் ஃபீடர் இஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து CB1 அப்படிங்கிறது சர்க்கியூட் பிரேக்கர் 1, இது வந்து சர்க்கியூட் பிரேக்கர் 2 அப்படின்னு சொல்றோம். இந்த ரிங் ஃபீடர் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டேஷனை இப்படியும் கனெக்ட் பண்ணிருக்கு. திஸ் வே கனெக்டட் இன் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், திஸ் வே கனெக்டட் இன் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். இந்த ரிங் ஃபீடர் இதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிங் ஃபீடர்ல தான் இது என்ன பண்ணிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கறது எடுக்கப்பட்டிருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க சர்வீஸ் மெயின், அதாவது கன்சியூமருக்கு போகக்கூடிய இந்த சர்வீஸ் மெயின் அப்படிங்கிறது கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த சர்வீஸ் மெயின் அப்படிங்கறத எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து இந்த சர்வீஸ் மெயின் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீடர் இந்த ரிங் ஃபீடர்ல இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிங் ஃபீடர் அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு. if cut the ring feeder this area, the supply is supplied to the consumer. We can give this way and this way. So இந்த வழியில அதாவது இந்த ஏரியா கட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா இந்த ரிங் ஃபீடர் வழியாவோ அல்லது இந்த ரிங் ஃபீடர் வழியாவோ நமக்கு கன்சியூமருக்கு
டிஸ்டர்ப் இல்லாம வித்தவுட் டிஸ்டர்ப் we can give to supply to the consumer. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் திஸ் டைப் ஆஃப் distribution system. This distribution system name is ring distribution system. ring distribution system அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, திஸ் இஸ் இந்த கொஷினே இந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தையும் நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. ஓகே, this is frequently asked in our exam, so you take a screenshot in your mobile, right? Next one, right? Next one, the grid distribution system. This is a grid distribution system. இதுல இந்த கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதுவும் ரிங் மெயின் ஃபீடர் தான். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ரிங் மெயின் ஃபீடர். திஸ் இஸ் ஒன் சப்ஸ்டேஷன். திஸ் இஸ் ஏ ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். This is one generating station. This is one generating station. This is one generating station. Okay. The 4 generating station is connected this type of system. This type of system. This system is named as grid distribution system. இந்த சிஸ்டத்துக்கு பேரு கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு பேரு. நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிட் அப்படின்னு ஒன்று கிரிட் we are giving all production center means என்னது production center production இது EMF generating station is connected to grid system means all generating station are connected in grid. This grid system is ring type of grid distribution system. இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, this is a substation. இந்த கிரிட் சிஸ்டத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதுல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுல இருந்து இந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கன்சியூமருக்கு சப்ளையை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. ரைட்டா? இது கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு பேரு. ரைட்? இந்த கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் மற்றும் சப்ஸ்டேஷன் ஆகியவை ஒன்றாக இணைக்குது. ஜெனரேட்டிங் ஸ்டேஷனையும் அண்ட் சப்ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன பண்றாங்க, இந்த சப்ஸ்டேஷன்ல உங்களுக்கு தெரியும் ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல உற்பத்தி பண்ணக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறத என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டெப் அப் பண்ணி 220 வோல்ட் ஆகவோ 220 கிலோவோல்ட் ஆகவோ 220 கிலோவோல்ட் ஆர் 110 கிலோவோல்ட் we are step up and transmission to the grid. கிரிடுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல உற்பத்தி பண்ணக்கூடிய வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி 220 கிலோ வோல்ட்டாகவோ அல்லது 110 கிலோ வோல்ட்டாகவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மாத்தி கிரிடுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த கிரிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிட்ல வந்து அண்டர் 220 வோல்ட்டையோ அல்லது 110 வோல்ட்டையோ என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணி 33 கிலோ வோல்ட்டாக 33 அதாவது 33,000 வோல்டேஜா ஸ்டெப் டவுன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கன்சியூமருக்கு கொண்டு வந்து சப்ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நமக்கு வந்து கன்சியூமருக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ரைட்? சப்ஸ்டேஷன் டு த கன்சியூமர். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லே அவுட் ஆஃப் போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது நீங்க அடிக்கடி பாக்குறதா உங்களுடைய நியர்பை ஹவுஸ் ஆர் யுவர் லேண்ட் ஆர் யுவர் ஸ்ட்ரீட். யூ கேன் see this type of pole mounted substation. இந்த pole mounted substation
உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ அல்லது உங்க வயல் பக்கத்துலயோ அல்லது இந்த தெருவோரங்கள்லயோ நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சப்ஸ்டேஷன் இது வந்து என்னன்னா போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது வந்து இந்த டைப் ஆஃப் சப்ஸ்டேஷனுக்கு பேரு ஹெச் போல், ஹெச் டைப் ஆஃப் போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன் அப்படின்னு பேரு. இந்த ஹெச் டைப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு போல் டூ போல் ஒன்லி இதுல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்ட் இன் டூ போல் ஒன்லி, யூஸ்ட் இன் டூ போல் ஒன்லி. So this type of name is H type of pole mounted substation. Right. அடுத்து வேற இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா we are used in 4 pole யூஸ் பண்றோம். அது வந்து 4 pole ஸ்ட்ரக்சர், 4 pole ஸ்ட்ரக்சர் pole mounted substation அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரைட். இது கூட நமக்கு வந்து லேஅவுட் ஆஃப் போல் மவுண்டட் அவங்க கேட்கறது எக்ஸாம்ல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த திஸ் டைப் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஆஸ்க் இன் யுவர் கொஷின்ஸ்ல எக்ஸாம்ல இதை கூட நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கீங்க. நெக்ஸ்ட் இது லே அவுட், இது வந்து லே அவுட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அந்த போல் மவுண்டட் சப்ஸ்டேஷனுடைய நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இது ஸ்கெமட்டிக் கனெக்ஷன், ஸ்கெமட்டிக் டயக்ராம். இது வந்து ஸ்கெமட்டிக் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கெமட்டிக் டயக்ராம் அப்படிங்கிறது போல் மவுண்டட் சப்ஸ்டேஷனுடைய ஸ்கெமட்டிக் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கெமட்டிக் டயக்ராம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போல் மவுண்டட் சப்ஸ்டேஷனுக்கு நமக்கு வந்து எவ்வளவு வோல்டேஜ் வரும், ஹவு மெனி வோல்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு மச் வோல்டேஜ்னா 11 kV ஓவர் ஹெட் லைன்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ஹெட் லைன், இந்த ஓவர் ஹெட் லைன் சொல்றோம் இல்லையா, அந்த ஓவர் ஹெட் லைன்ல இது லைட்னிங் அரெஸ்டர். இந்த ஓவர் ஹெட் லைனுக்கு இந்த இதுக்கு வரக்கூடிய இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 11,000 வோல்டேஜ் அப்படிங்கிறது வரும். அந்த 11,000 வோல்டேஜ்க்கு என்ன பண்ணிருப்போம், இந்த இடத்துல ஒரு கான்கேப் ஃபியூஸ் அப்படின்னு போட்டிருப்போம். அந்த கான்கேப் ஃபியூஸ்ல இருந்து என்ன இருக்கும், ஒரு ஐசோலேட்டிங் சுவிட்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது வந்து ஐசோலேட்டிங் சுவிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐசோலேட்டிங் சுவிட்ச் அப்படிங்கிறது எதுக்கு அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஓவர் ஹெட் லைனு, இந்த ஓவர் ஹெட் லைன்ல இருந்து ஒரு ஃபியூஸுக்கு வந்திருக்கும். அந்த ஃபியூஸுக்கு பேரு யூ ஆல்ரெடி நோ, இந்த ஃபியூஸ் நேம் இஸ் ஹார்ன் கேப் ஃபியூஸ் அப்படின்னு பேரு. இந்த ஹார்ன் கேப் ஃபியூஸ் அப்படிங்கிறது இந்த ஃபியூஸுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு ஐசோலேட்டிங் சுவிட்ச் இருக்கும். இந்த ஐசோலேட்டிங் சுவிட்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரையும் இந்த லைனையும் டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே என்ன இருக்குன்னா LTOCB ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், அதாவது லோ டென்ஷன் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது இருக்கு. சரி, வெயிட். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லோ டென்ஷன் LTOCB அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம், இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்க, இந்த இது வந்து நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கன்சியூமருக்கு போறது. திஸ் இஸ் OCB ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து திஸ் இஸ் ஃபியூஸ், ஹார்ன் கேப் ஃபியூஸ். this line is HD line, 11 voltage line. This is a lightning arrestor. Lightning arrestor means இந்த இடிதாங்கியாக நமக்கு பயன்படக்கூடிய இந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த சுவிட்சை ஓபன் பண்றதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ஹேண்டில் ஐசோலேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஐசோலேட்டர் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. இதனுடைய ஸ்கெமட்டிக் டயக்ராம் தான் இங்க பாக்குறோம். இந்த ஸ்கெமட்டிக் டயக்ராம் தான் இது. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. திஸ் இஸ் a very important, so you take a screenshot in your mobile and you draw yourself. Don't forget, without practice you cannot present in your exam. So you frequently you draw yourself. So இதை அடிக்கடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைஞ்சு பாருங்க, வேற வழியே இல்லை. இதை வரைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் இதை வந்து நீங்க உங்களுடைய எக்ஸாம்ல போயிட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும் தப்பு இல்லாம. இதுல கொடுத்துருக்கிற இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
இன்னும் உங்களுடைய டிராயிங்ல இருக்கணும். உங்களுடைய எக்ஸாம்ல டிராயிங்ல தி ஸ்பெசிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க, கண்டிப்பா இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் டிராயிங் வரையணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓவர்ஹெட் லைனுடைய ஒரு லைட்னிங் அரெஸ்டர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த லைட்னிங் அரெஸ்டரோட சிம்பிள் இதெல்லாம் வந்து சிம்பிள். லைட்னிங் அரெஸ்டரோட சிம்பிள். இந்த லைட்னிங் அரெஸ்டர் வந்து எங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு எர்த்தோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த எர்த்தோட சிம்பிள் இது. ஓகேவா? இந்த ஃபியூஸோட சிம்பிள் இது. ஐசோலேட்டிங் சுவிட்சோட சிம்பிள் இது. இது எல்டி, அதாவது லோ டென்ஷனுடைய ஆயில் சர்க்யூட் பிரேக்கருடைய சிம்பிள் இது. ஓகேவா? இந்த சிம்பிளை வச்சு தான் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டிராயிங் வந்து டிரா பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டோர் டைப் சப்ஸ்டேஷன். அது வந்து அவுட்டோர் டைப் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது இது. இந்த அவுட்டோர் டைப் சப்ஸ்டேஷன்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், 132 கிலோவோல்ட் ஆர் 33 கிலோவோல்ட் ஓவர்ஹெட்ல. இந்த அவுட்டோர் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது யூ கேன் சி இன் யுவர் நியர் பிளேஸ் சப்ஸ்டேஷன்ஸ். இந்த அவுட்டோர் சப்ஸ்டேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்ன டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 132 கிலோவோல்ட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 33 கிலோவோல்ட் ஆர் 11 கிலோவோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். திஸ் இஸ் எ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சர்க்யூட் பிரேக்கருக்கு அப்புறம் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் சர்க்யூட் பிரேக்கர் நெக்ஸ்ட் இஸ் கனெக்டட் வித் ஐசோலேட்டர். ஐசோலேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐசோலேட் பண்றதுக்கு, அதாவது இந்த சப்ளையை வந்து ஐசோலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஐசோலேட்டர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் சேஞ்ச் ஓவர், அதாவது லைன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல லைன் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் இந்த லைன் சேஞ்ச் ஓவருக்கு அப்புறமும் என்ன இருக்குன்னா ஒரு ஐசோலேட்டர். இந்த லைன் சேஞ்ச் ஓவர் நெக்ஸ்ட் இந்த ஐசோலேட்டர் ஒன் கனெக்டர். இந்த ஐசோலேட்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் இதெல்லாம் வந்து நீங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் நீங்க இஃப் யூ சேஞ்ச் யுவர் லைன் இந்த ஐசோலேட்டர் இஸ் யூஸ் இந்த ஐசோலேட்டர் இஸ் யூஸ். இந்த ஐசோலேட்டரை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் சேஞ்சை வந்து நீங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் லைன் சேஞ்சை அந்த ஐசோலேட்டரை ஐசோலேட்டரை என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐசோலேட்டருக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு சர்க்யூட் பிரேக்கர், மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் ஒன் இஸ் another one சர்க்யூட் பிரேக்கர் இஸ் கனெக்டட் திஸ் லைன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லைட்னிங் அரெஸ்டர் இருக்கும். இந்த லைட்னிங் அரெஸ்டர் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த லைன் வந்து நமக்கு வந்து எங்க போகும், சப்ஸ்டேஷனுக்கு போகும். இன்னொரு சப்ஸ்டேஷன், அதாவது இந்த அவுட்டோர் சப்ஸ்டேஷன்ல இருந்து நம்ம இதெல்லாம் வந்து இது வந்து பெரிய, அதாவது பிக்கெஸ்ட் சப்ஸ்டேஷன். அதாவது எங்க இருந்து வரும், நமக்கு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து கிரிடுக்கு போகும். கிரிடு டு நமக்கு இந்த அவுட்டோர் சப்ஸ்டேஷன். இந்த அவுட்டோர் சப்ஸ்டேஷன் டு அனதர் போல் மவுண்ட் சப்ஸ்டேஷன். அந்த போல் மவுண்ட் சப்ஸ்டேஷனுக்கு நமக்கு போகும் இந்த சப்ளைல. ரைட்டா? ஓகே. இந்த அவுட்டோர் சப்ஸ்டேஷன் நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. எக்ஸாம்ல frequently asked this outdoor substation. So you take your screenshot in your mobile. Right. Next one single line diagram of substation feeders. இந்த ஃபீடர்ஸ் வந்து ஃபீடர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபீடர்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஃபீடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். ஃபீடர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் மீன்ஸ் என்னன்னா ஒரு சப்ஸ்டேஷன் டு கன்சியூமருக்கு சப்ஸ்டேஷன்ல இருந்து கன்சியூமருக்கு சப்ளை கொண்டு போக பயன்படக்கூடிய கண்டக்டர். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபீடர் சொல்றோம். அல்லது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஒரு கிரிடுக்கோ அல்லது கிரிடு டு சப்ஸ்டேஷனுக்கோ சப்ளைய கொண்டு போறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கண்டக்டர் வந்து நம்ம வந்து ஃபீடர் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபீடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப 11 kV இன்கமிங் லைன் 110 kV இன்கமிங் லைன். அதாவது இது வந்து எதுல இருந்து நமக்கு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல உற்பத்தி பண்ணக்கூடிய வோல்டேஜ், அதாவது டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறது 110 கிலோவோல்ட். அதாவது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து
டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 110 கிலோ வோல்ட், அதாவது இன்கமிங் லைன் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இடையில ஒரு ஐசோலேட்டர் அப்படிங்கிறத நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஐசோலேட்டருக்கு அப்புறம் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கருக்கு அப்புறம் நமக்கு வந்து 110 ஆர் 22 கேவி டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இந்த 110 கேவியை 110 கிலோ வோல்டேஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்றதுக்காக, அதாவது 22 கிலோ வோல்ட்டா ஸ்டெப் டவுன் பண்றதுக்காக நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சிம்பிள், தி சிம்பிள் இஸ் இண்டிகேட் தி டிரான்ஸ்ஃபார்மர், யூ ஆல்ரெடி நோ. ஸோ இந்த சிம்பிள் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள். இந்த சிம்பிள் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் ஒரு ஐசோலேட்டர் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்றோம். பஸ், அதாவது 22 கேவி பஸ்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. பஸ் பேரோட 22 கேவி பஸ் பேரோட நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பஸ் பேர்ல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஐசோலேட்டர், அதுக்கப்புறம் ஐசோலேட்டர்ல இருந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர், சர்க்யூட் பிரேக்கர்ல இருந்து மறுபடியும் ஒரு ஐசோலேட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஐசோலேட்டரை நமக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். இது வந்து ஒரு ஃபீடர் லைன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்கிறது அப்படின்னா நமக்கு கன்சியூமருக்கு போகும். இது வந்து ஃபீடர் லைன் கேட்டாங்கன்னா இந்த சர்க்யூட்டை தான் யூ டிரா யுவர் எக்ஸாம். இந்த சர்க்யூட்டை தான் நீங்க வந்து டிரா பண்ணணும் எக்ஸாம்ல. அதாவது சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஃபீடர். சிங்கிள் லைன் டயக்ராம்னு கேட்டாவே இந்த மாதிரி தான் போடும். சிங்கிள் லைன் டயக்ராம்னு போட்டாவே இந்த மாதிரி தான் நீங்க வந்து சரியா எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஃபீடர்ஸ். சப்ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீடர்ஸை சிங்கிள் லைன் டயக்ராம்ல நம்ம எப்படி சொல்றது? அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 கேவி இன்கமிங் லைன், 110 கேவி இன்கமிங் லைன் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஐசோலேட்டரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஐசோலேட்டர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் பிரேக்கரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சர்க்யூட் பிரேக்கர்ல இருந்து ஒரு ஐசோலேட்டர், மறுபடியும் ஒரு ஐசோலேட்டர், அந்த ஐசோலேட்டருக்கு இடையில ஒரு சிடி போட்டுருக்காங்க. இந்த சிடி எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கரை ஆப்ரேட் பண்றதுக்கோ, அல்லது இந்த லைன்ல எவ்வளவு வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு பவர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்த சிடி, அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது இந்த இடையில நமக்கு ஃபிட் பண்ணிருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் இது எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஹார்ன் ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்றது. இந்த ஆர்கிங் ஹார்ன்ஸ் ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்றது. இது இந்த ஆர்கிங் ஹார்ன் ஐசோலேட்டர் அப்படின்னு ஒண்ணு ஃபிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 110 கேவி ஆர் 60, அதாவது 110 கேவில இருந்து 66 கேவி, அதாவது 66 கிலோ வோல்ட்டா டவுன் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க. இதே அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்றாங்க. இந்த பக்கமும் அப்படிதான் கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட் பிரேக்கரோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. இந்த சர்க்யூட் பிரேக்கர்ல இருந்து ஒரு ஐசோலேட்டர், இந்த இடத்துல 2 ஐசோலேட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரைட், இது ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஐசோலேட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, ஐசோலேட்டர் இருக்கு. இது எல்லாம் இந்த ஐசோலேட்டர்ஸ் ஆர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் பிகாஸ் இது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் அண்ட் கனெக்டட் டு தி லைன் அண்ட் சப்ஸ்டேஷனோடையும் நமக்கு லைனோடையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டர் அண்ட் சேஃப்டி டிவைஸ் எல்லாமே நமக்கு வந்து இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதையும் அடிக்கடி நம்ம கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஃபீடர்ஸ். அப்படிங்கிறது இதை பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் ஃபீடர்ஸ்லயே இதை பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 kV incoming line அப்படின்னு பார்த்தோம். This is a 230 kV incoming line. This line diagram is indicate the 230 kilovolt incoming line diagram. 230 kilovolt incoming diagram அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா L1 L2 அப்படிங்கிற 2 லைன் இருக்கு.
இதுல பாத்தீங்கன்னா லைன் ஐசோலேட்டர் இருக்கு. ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்க வந்து ரொம்ப கவனமா பாருங்க. இந்த ஐசோலேட்டர், அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ், அதுக்கப்புறம் லைன் ஐசோலேட்டர், இதெல்லாம் கண்டிப்பா யூ ஷுட் டிரா இன் திஸ் டயக்ராம் த லைன் ஐசோலேட்டர், சர்க்யூட் பிரேக்கர், லைன் ஐசோலேட்டர். ஏன்னா இது எல்லாமே அந்த லைன் டயக்ராம்ல வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கவனமா பாத்துங்க. லைன் இன் ஐசோலேட்டர், லைன் ஐசோலேட்டர் அப்படி L1 L2 அப்படின்னு 2 லைன் இருக்கு. 2 லைன்லயும் நம்ம லைன் ஐசோலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் பிரேக்கர்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்தே நம்ம என்ன பண்றோம் 230 கிலோ வோல்ட்டுக்கு கொண்டு வந்துடும். இதுக்கு பஸ் பேருக்கு கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த பஸ் பேர்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐசோலேட்டர் போட்டிருக்கோம். அந்த ஐசோலேட்டர்ல இருந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்யூட் பிரேக்கருக்கு வருது. சர்க்யூட் பிரேக்கர்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபார்மருடைய வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேவிஏ அப்படின்னு சாரி வோல்டேஜோடைய அந்த வோல்டேஜ் ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 110 கிலோ வோல்ட் டு 222 சாரி 22 கிலோ வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த 22 கிலோ வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து கனெக்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. தப்பு. சரி, இது வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிங்க. எல்லாருமே பாருங்க கொஞ்சம். இந்த இடத்துல 110 to 22 கேவின்னு இருக்கு இல்லையா? 110 to 110 இது வந்து 110 கிலோ வோல்ட் கிடையாது. 230 கிலோ வோல்ட் பார் 110 கேவி. 110 அதாவது 230 கிலோ வோல்ட்ல இருந்து 110 கிலோ வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். சரியா? ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபீடர் இந்த பஸ் பார் அப்படிங்கிறது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 கிலோ வோல்ட்டாக போட்டிருக்காங்க. 110 போட்டிருக்காங்க. சோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 அதாவது 230 கிலோ வோல்ட் டு 110 கிலோ வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். யூ சேஞ்ச் அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது 230 டு 110 கிலோ வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து 110. அப்புறம் இந்த சப்ளையை கொண்டு வந்து எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் பேர்ல கனெக்ட் பண்றாங்க. இந்த பஸ் பேர் அப்படிங்கிறது நமக்கு 110 கிலோ வோல்ட்டாக இருக்கு, பஸ் பேராக இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐசோலேட்டர், அதுக்கப்புறம் ஒரு சர்க்யூட் பிரேக்கர், அதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட்டர். இதை தான் என்ன பண்றாங்க நமக்கு கன்சியூமருக்கு கொண்டு வராங்க. இது வந்து எதுக்கு நமக்கு 230 கிலோ வோல்ட் இன்கமிங் லைனுக்கு இன்கமிங் உள்ள ஒரு சிங்கிள் லைன் ஃபீடருக்குரிய சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இதுல சிடிஏ அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சிடி அப்படிங்கிறது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிடி இங்க கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது? சிடி. ரைட். அதுக்கப்புறம் பிடி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம். இதுல சிபி அப்படிங்கிறது சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து SCB1 அது வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ். எல்லாமே சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான். இந்த C1 CB1 CB2 அப்படிங்கிறது எல்லாமே சர்க்யூட் பிரேக்கர். இந்த பாருங்களேன் இது செக்ஷனலைசிங் சர்க்யூட் பிரேக்கர். இந்த SCB1 SCB2 அப்படிங்கிறது செக்ஷன் பண்ணி நமக்கு வந்து அதாவது இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து கட் ஆயிடுச்சு, இந்த ஃபீடர் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா இந்த ஃபீடர்ல இருந்து நம்ம சப்ளையை கொடுக்கறதுக்கு இந்த சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. இதை அந்த ஐசோலேட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இது வழியா இதை ஆன் பண்ணிட்டு இந்த ஃபீடருக்கு நம்ம சப்ளையை கொடுத்துக்க முடியும். அதனால இந்த டயக்ராம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அதனால இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப ஏதாவது